ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பொறுமை தாங்க உங்களோட வெற்றியின் ரகசியமாகவே இருக்குது. ரிஷபம் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு பூமி மாதிரி பொறுமையான ராசி. எது நடந்தாலும் சரி நிதானத்தை தவற விடாத ராசி. வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை கண்டு கலங்காமல் அதுக்கான தீர்வை சரியாக எடுக்கிற ராசி இந்த ரிஷபராசி. அதனால தான் சொன்னால் ரிஷபம் அப்படின்னாலே பூமி மாதிரின்னு. மெதுவாக நடந்தாலும் நிச்சயமாக உங்களோட இலக்கை அடைவீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிற குணம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மரம் விதைய ஆரம்பித்தாலும் காலத்தோட பெரிய நிழலை தரக்கூடிய மரமாக வளருது. அதுபோல தான் ரிஷபராசிக்காரங்க நீங்களுமே. உங்களோட ஆரம்பம் சின்னதாக இருக்கும், ஆனால் அவங்க முடிவு பாருங்கள் இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய சாதனையாக மாறும். வாழ்க்கை சில நேரம் மெதுவாக போகிற மாதிரி தான் தோணும் உங்களுக்கு, ஆனால் அது மெதுவாக போல உங்களை வலிமையாக உண்டாக்கிட்டு இருக்கு. அதனால தான் சொன்னால் உங்கள் பொறுமை தான் உங்களோட வெற்றியின் ரகசியம் அப்படின்னு. இதை மட்டும் மாற்றிடாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மெதுவாக போவேன், ஆனால் நான் போகிற இடம் அப்படிங்கிறது உச்சியாக தான் இருக்கும். உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் மட்டும் வெளியே வாங்க. உங்கள் திறமையை நீங்கள் சந்தேகப்படாதீங்க. எந்த முடிவு எடுத்தாலும் சரி அது நிச்சயமாக உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போகும். ரிஷபராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போட மாட்டீங்க, தள்ளி போக மாட்டீங்க. சிறப்பாக செய்து முன்னேறக்கூடிய தன்மை கொண்ட ராசி. உங்களை பற்றி நீங்களே முதல்ல குறைவாக எண்ணவே கூடாது. ஏன் இப்படி என்னோட வாழ்க்கை இருக்குது, எந்த முன்னேற்றமும் இல்லை, ஏன் இந்த கேள்வி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தவிர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. முயற்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கு முன்னேறக்கூடிய தன்மை உங்கள் பிறப்பிலேயே அமைஞ்சிருக்கு. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக பொறுமையாக நிதானமாக சிறப்பாக செய்யுங்க. உங்களை திட்டினவங்க கூட உங்கள் வேலையை பார்த்து உங்களை பாராட்டுவாங்க. பேசாமல் போன சொந்தக்காரங்க கூட திரும்பி அவங்களா பேசக்கூடிய அமைப்பை உங்கள் திறமையான செயலால் நீங்கள் கண்டிப்பாக உண்டாக்க முடியும். அது அற்புதமான ஒரு ராசி இந்த ரிஷபம் ராசி. இந்த ரிஷபராசி பாருங்க, நவகிரகத்தில் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெற வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாய்க்கு நீங்கள் எலுமிச்சை பழத்தில் நெய் தீபம் போட்டு வழிபடுறது நல்லது. செல்வ நிலையில் ஏற்படக்கூடிய தடை நீங்கவும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கிடைக்கும். இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும்போது நீங்கள் ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 17 முறை உச்சரிக்கிறது நன்மை ஏற்படுத்தும். அது அற்புதமான உயர்வை கொடுக்கும். ஏன் இப்போ கூட நீங்கள் உங்கள் மனசில் மகாலட்சுமி தாயார் மனசார நம்பிக்கிட்டு ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு ஓம் கம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான ஒரு உயர்வு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த ரிஷபராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் இப்போ ஒரு சில பிரச்சனை இருக்குது, அது தீர்க்கவே முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் முடிவு இல்லாமல் இல்லை. அதுக்கான முடிவு, அதுக்கான தீர்வு உங்கள் கையிலேயே இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் வச்சுருக்கிற மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் உங்களோட ஜனனகால ஜாதக அமைப்பு, அதாவது உங்கள் ஜாதகம். வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாதக அமைப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே வெற்றியான நிலையை பெற இந்த ஒரு உதவியாக இருக்கும். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இடத்துக்குமே ஜாதகம் மாறும், கிரக சூழல் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பால் இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான அமைப்பை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உங்கள் ஜாதகம் உதவியாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழலை பார்க்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கலவையானதாக இருக்கும். உங்கள் திறமை வெளிப்படும். இது வரைக்கும் மறைஞ்சிருந்த திறமை வெளிச்சத்துக்கு வரும். உங்கள் வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக கூடவே நிதானமாக செயல்பட்டால் சிறப்பானதாக இருக்கும். மேலும் இந்த வாரத்தில் முதல் 2-3 நாள் கொஞ்சம் அலைச்சல் குறையும். அதுக்கப்புறம் வேலையில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. பிரச்சனை விலகும். செல்வ நிலையில் ஏற்பட்ட தடை நீங்கும். ஏதாவது சுப காரியத்தில் தடை ஏற்படுது அப்படின்னா இந்த மகாலட்சுமி தாயார் வழிபாடை தொடர்ந்து 7 வாரம் செய்யுங்க. அந்த தடை விலகும். தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம்
நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பாருங்கள், உங்கள் திறமை இப்போ வெளிப்படும். தேங்கி நின்றுட்டு இருந்த வேலையை கூட இப்போ சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க, எல்லோரும் ஆச்சரியப்படுற வகையில். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் வேலை பற்றின பயம் நீங்குது, வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுது. இந்த பொருளாதாரம் இருக்குல்ல, பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபத்துக்கு சனி பகவானோட அமைப்பு பார்க்கும்போது பண வரவை அதிகரித்து தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்து. இப்போலாம் ஒரு சிலருக்கு இந்த வாரம் புதுசாக சொத்து சேர்க்கை கூட வரும். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் நடக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும், கோபத்தை விடணும், வாக்குவாதத்தை தவிர்க்கணும். இந்த 3 விஷயத்தை கடைபிடிச்சாலே போதும், குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், இது ரெண்டையுமே நீங்கள் உருவாக்க முடியும். அதே போல் இந்த ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது இந்த செவ்வாய் அதுக்கப்புறம் புதன், இந்த 2 கிழமைகள்லையுமே புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. இந்த 2 நாளும் கவனமாகவும் நீங்கள் இருக்கணும், வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும், கோபத்தை குறைக்கணும், பேச்சில் சரியான வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும். செவ்வாய் புதனில் மட்டும் கவனமாக இருக்கணும். ரொம்ப புதிய முயற்சிகளை அன்னைக்கு தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே நன்மை நடக்கவும், சிறப்பான உயர்வு நீங்கள் பெறவும் அம்பிகை, அம்மன், மகாலட்சுமி வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும், லாபம் நல்லா இருக்குது. பெரும்பாலும் இந்த வாரம் நீங்கள் தேவையில்லாத பயணத்தை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. சொத்து சேர்க்கை, வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பை உண்டாக்குது. குடும்பத்தில் இதனால் நல்ல ஒரு அமைதி உண்டாகும். தேவையில்லாமல் கோபப்பட்டு பேசி வார்த்தைகளையோ சண்டை சச்சரவுகளையோ உருவாக்கிக்காதீங்க. வம்பு வழக்கு இதுலேருந்து ஒதுங்கி இப்போ நீங்கள் நன்மையை நோக்கி பயணம் செய்ய போகிறீங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கூட வரும். அது தேவையான பயணம் அப்படின்னா தைரியமாக செய்யுங்க, தேவையில்லாத பயணம் அப்படின்னா அதை தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வியாபாரிகள் நீங்கள் உங்களோட கடைகளை அழகுபடுத்தி வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய அளவுக்கு நல்ல ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணலாம். அந்த மாதிரியான எண்ணம் ஒரு சிலர்லாம் செய்வீங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் விவசாய உபகரணம் வாங்குவதற்கு தேவையான உதவி இப்போ கிடைக்கும். அரசியல்வாதிகள் புதிய தொண்டர்களை இப்போ அறிமுகம் செய்வீங்க. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் பாருங்கள், துணிச்சலாக இப்போது சில செயல்களில் செயல்பட்டு வெற்றி வாய்ப்பையும் வெற்றியான நிலையும் அடைவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாடு சிறப்பான மனநலனை உருவாக்கும். தெய்வ வழிபாட்டில் உங்கள் மனதை செலுத்துங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களோட உதவி ஆதரவாக பக்கபலமாக இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மட்டும் போதும், எல்லாமே நல்லதாக நடக்கும். அனைத்து விதத்திலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் கிடைக்க பொறுமை நிதானம் மட்டும் தேவை. அதை கடைபிடிச்சாலே போதும், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களோட வாழ்க்கையில் இனி ஏற்படாது. இந்த ரிஷபராசியில் பாருங்கள், கார்த்திகை, அதுக்கப்புறம் ரோஹிணி, மிருகசீரிடம், இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கிரக நிலை அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் சூரியன் வராரு. அடுத்த ஸ்தானம் கனவாக்கு குடும்பஸ்தானம், அங்கே சுக்கிரன். அதுக்கப்புறம் சுக்கிரன் கூடவே பாருங்கள் புதனும் சேர்ந்துருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் குருவும், சுகஸ்தானத்தில் கேதுவும், தொழிற்ஸ்தானத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனியும் அமைஞ்சிருக்கிறாங்க. அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. இந்த ஒரு கிரக அமைப்புகளை பார்க்கும்போது இந்த வாரம் பண வசதி அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்குது. தெய்வ சிந்தனை இப்போ அதிகரிக்குது. வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தொய்வு நிலை மாறி சுறுசுறுப்பு உண்டாகுது. வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி நல்ல ஒரு பிடிப்பு வரும். எதிர்பார்த்த தகவல் ஒன்று விரைவில் சேரும். இடமாற்றம் வரலாம், எதிர்பாராத திடீர் செலவு வரலாம், அதனால் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்துலேயுமே கொஞ்சம் செலவு வர வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த லாபம் குறையலாம், புதிய ஆர்டர்கள் கூடுதலாக கிடைக்க நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சா நல்லது. குடும்பத்தில் அடுத்தவங்களால திடீர்னு பிரச்சனை தலை தூக்கும். அதனால் 3ஆம் நபரின் தலையீட்டை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் மற்றவங்க எந்த ஒரு கருத்தும் சொல்லக்கூடாது. உங்கள் பிரச்சனைக்கு அதை லிமிட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட கருத்துக்கு மாற்று கருத்து கூட வரலாம். அதனால் கவனமாக இருக்கிறதும் கருத்து சொல்லாமல் இருக்கிறதும் சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இதுவரைக்கும் இருந்த சோர்வு நீங்கி இந்த வாரம் பாருங்கள் நல்ல ஒரு உற்சாகம் பிறக்கும். கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் எந்த ஒரு விவகாரமாக இருந்தாலும் சரி, அதில் சிக்காமல் சாமர்த்தியமாக மற்றவங்களை முன்னிறுத்தி தப்பிச்சுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சியில் முட்டுக்கட்டியாக இருந்த முட்டுக்கட்டைகள் இப்போ நீங்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், ஆர்வம் அதிகரிக்கும், மனசில் புது உற்சாகம் பிறக்கும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் கடித போக்குவரத்து சாதகமாக இருக்குது. கலைத்துறையில் இருக்கிற நீங்கள் புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கப்பெற்ற நன்மையை பெறுவீங்க. அதே போல் புதிய நபர்கள்கிட்ட பழகும்போது கவனமாக பழகணும். தொழில் மந்தமாக இருந்தாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு அன்பு நீடிக்கும். பிள்ளைங்களுக்கு அவங்க தேவையான ஆடை அலைகளை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்வீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தேவையில்லாமல் வரக்கூடிய வாக்குவாதத்தை தவிர்த்தாலே நல்லதாக இருக்கும். அரசியல் துறையில் இருக்கிற நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு வெற்றிகரமாக முடிக்கணும். கொஞ்சம் அதுக்கு கூடுதலாக உழைக்கணும். சக மனிதர்கள்கிட்ட அனுசரித்து போகணும். கவனத்தை சிதறவிடாமல் உழைக்கிறது நல்லது. மனசில் இருந்த கவலை, வருத்தம் இது ரெண்டும் நீங்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். எல்லா முயற்சியிலுமே வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் பாடுபட வேண்டியதாக இருக்கும். மற்றவங்களோட பிரச்சனைகளுக்காக நீங்கள் வழியை போய் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனையில் சிக்கிறாதீங்க. மற்றவங்க பிரச்சனைக்கு வழியை போய் உதவிகள் செய்யாமல் இருக்கணும். அப்படி செய்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு உங்கள் பாடங்களை படிக்கிறதும் கல்வி பற்றின கவலை நீங்கிறதுக்கும் ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். மனதில் நல்ல ஒரு உற்சாகம் பிறக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு தரும். வியாபாரத்துக்கு தேவையான பண உதவியுமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வும் நன்மையும் கிடைக்க நீங்கள் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயார் வழிபடுங்க. பண கஷ்டம் தீரும், இல்லத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரும். சிறப்பான உயர்வு அன்னையின் அருளால் கிடைக்கும்.